With the divine blessings of Sri Vidya Desha Tirtharu of Palimar Mata, the sacred construction of Raghavendra Swami Brindavanam has begun at Mangala Nagar, Chennai. This holy initiative, estimated at around 1.2 crores, invites you generous support at just 5,000 per square feet. Be a part of this spiritual journey. Donate now and receive the blessings of Sri Guru Raghavendra Swami. வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை அனுமானத்துக்கு போயிடலாம். இன்றைய வானிலை அனுமானம் 25 ஜூன் 2025 உங்களுக்காக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாகிஸ்தான் அருகில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும், ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், குஜராத் ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, உத்தரப்பிரதேசக்கிட்ட ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் நார்த் வெஸ்ட் பேன்னு சொல்லக்கூடிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நீடிக்கிறது. இதை பார்த்திங்கன்னா இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒரிசாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய சுழற்சியானது சற்று வலுப்பெற்று அந்த தென்மேற்கு அட்சரேகையை அந்த ரேகையை ஒட்டியே அச்சாணியை ஒட்டியே செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த கட்டத்தினால இந்த தென்மேற்கு பருவக்காற்று, ஈரமிகு தென்மேற்கு பருவக்காற்று இந்த அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து மேற்கு கரையோர பகுதிகளை நோக்கி வருகிறது. இதன் காரணமாக இது அடுத்த 4-5 நாட்களுக்கு இந்த தென்மேற்கு பருவமழையானது வீரியம் பெற்று இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும், குஜராத், ராஜஸ்தான், மத்திய இந்திய பகுதிகள் மற்றும் ஒடிசா, மேற்கு வங்க பகுதிகள், உத்தராகண்ட், இமயமலை அடிவார பகுதிகளில் இன்று கனமழை முதல் பலத்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும், மேற்கு கரையோர பகுதிகளில் பரவலாக கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையிலும் கேரளாவில் காசர்கோடு, கண்ணூர் மாவட்டங்களில், இடுக்கி மாவட்டத்தில் கனமழை முதல் பலத்த மழை பல பகுதிகளில் பரவலாக இருக்க வாய்ப்பு. மற்ற ஏனைய மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் நேற்றை போலவே. கர்நாடக மாவட்டத்தில் பொறுத்தவரையிலும், கர்நாடக மாநிலத்தில் பொறுத்தவரையிலும் கடலோர கர்நாடக பகுதிகளில், உத்தர கன்னடா, உடுப்பி, தட்சிண கன்னடா மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவாகவும், கொடகு மாவட்டத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை இருக்கவும் வாய்ப்பு. நேற்று கேஆர்எஸ் திறந்து விடப்பட்டிருக்கு. தண்ணீர் வரத்து மேலும் அதிகரித்து வருவதனால மேலும் மேட்டூருக்கு திறந்துவிடக்கூடிய தண்ணீரின் அளவு மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். சிக்மகளூரு, ஷிமோகா, தார்வாத் மற்றும் பெல்காம் மாவட்டத்திலையும் பரவலாக கனமழையும், கோவா மாநிலத்திலையும் தொடர்ந்து கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். பெங்களூரு உள்பட உட்புற கர்நாடகத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசான மழை அங்கும் இங்குமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். தெலுங்கானாவை பொறுத்தவரையிலும் மேற்கு பகுதிகள் ஆதிலாபாத், நிர்மல், கொத்தகுடம், மான்செரியால், ஜகித்தால் மற்றும் வரங்கல் மாவட்டங்களில், கொத்தகுடம் இந்த பகுதிகளில், நிசாமாபாத் இந்த பகுதிகளில் மட்டுமே மிதமானது முதல் கனமழையும், ஹைதராபாத் உள்பட மற்ற நகரப்பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் பதிவாக வாய்ப்பு. ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் வட ஆந்திர பகுதிகள் தொடர்ந்து கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு. ஸ்ரீகாக்குளம், விசாகப்பட்டினம், ராஜமுன்றி பகுதிகளில் இருக்க வாய்ப்பு இருக்கும். தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் நீலகிரி மாவட்டம், வால்பாறை, பொள்ளாச்சி மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை நேற்றை போலவே இன்றும் தொடரும். தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், விருதுநகரின் மேற்கு பகுதிகள், தென்காசி, குற்றாலம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய பகுதிகள், மாஞ்சோலை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக கனமழை இன்று பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசியின் கிழக்கு பகுதிகள் சில பகுதிகளில் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். சென்னைக்கு அதிர்ஷ்டம் இருப்பின் ஒரு லேசான மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நேரங்களில் பார்க்கலாம். பெரும்பாலும் அடுத்த கட்ட வெப்பச்சலன மழை நம்ம தமிழகத்தில் பொறுத்தவரையிலையும் ஜூன் முதல் வாரத்தின் பிற்பகுதிகளில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்கு நடுவில் அங்கும் இங்குமாக ஒரு சில பகுதிகளில் மழை பதிவாகும். அது எங்கெங்கே எப்போ அப்படிங்கிறத தினசரி வானிலை அறிக்கையில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை, see you, have a nice day.